Good afternoon, students. Today we are going to learn about Unit 5, Chapter 16, Blogs and Social Network. Blog. A blog is a website where it is possible to write, view, or ideas on ongoing basis. All the writings are arranged in the order of their post. It is possible to comment on the post items or link it or email it. Blog helps to publish materials in various formats like text, audio, video, etc. Blog is a breaking news outlet and has become a powerful social networking tool. Blog contents are now created in vernacular language also. Uses of blog. Blog as an online diary to note different events. Some treat blog as a message conveying facility. It becomes a platform to express opinion. It provides a resource income. Blog posting can contain picture, video clipping, and audio clipping. All the blog posting provides personal expressions using different media. Photo sharing community helps to share photos through the blog list. Blog allow sending phone photos straight to the blog while in travel. Reading and postings to blog through mobile phone is known as mob logging. Blog system components. A blog system is made up of blog client, blog platforms, and blog host. Blog client is a text editor that allows formatting the posted text matters and inserting different files. பிளாக்ன்றது வெப்சைட். அந்த வெப்சைட்டில் என்ன பண்ணிக்கலான்னா அந்த கரண்ட்டாக போயிட்டு இருக்க டாபிக் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸை ரைட் பண்ணவும் செய்யலாம். அவங்களோட சொந்த ஐடியாஸை போஸ்ட் பண்ணுறதுக்கும் வியூ பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த பிளாக் வெப்சைட்டு. அதில் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு போஸ்டிங்கும் எந்த ஆர்டரில் வேணாலும் அரேஞ்ச் பண்ணி போட்டுக்க முடியும். நம்ம அனுப்பக்கூடிய அந்த பிளாக் போஸ்டிங்ஸ் ஒவ்வொன்றத்தையும் லிங்காக க்ரியேட் பண்ணியும் அனுப்பலாம், அல்லது இமெயிலுக்கும் அனுப்புறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. அடுத்து பிளாகில் பப்ளிஷ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு மெட்டீரியல்ஸையும் எந்த ஃபார்மேட்டில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்டாகவும் இருக்கலாம், ஆடியோ ஃபைல்ஸாகவும் இருக்கலாம், அல்லது வீடியோ ஃபைல்ஸாக பிளாகை நம்ம க்ரியேட் பண்ணிக்க முடியும். பிளாக் அந்த பிரேக்கிங் நியூஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய பவர்ஃபுல் மீடியாவை பிளாகர் நெட்வொர்க்கிங் சைட்டை யூஸ் பண்ணுறோம். பிளாக் நெட்வொர்க்கிங் சைட்டில் வெர்னாக்குலர் லாங்குவேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். வெர்னாக்குலர் லாங்குவேஜ்னு சொல்லும்போது இங்கிலீஷில் தான் எழுதணும், தமிழில் தான் எழுதணும்னு இன்னும் கிடையாது. அவங்களுடைய கொலோக்கியல் லாங்குவேஜ் யூஸ் பண்ணியும் அவங்க பேசக்கூடிய பேச்சு வழக்குலேயும் அந்த போஸ்டிங்ஸ் பண்ண முடியும். யூசஸ் ஆஃப் பிளாக்ஸை சிலர் அன்னன்னைக்கு நடக்கக்கூடிய அந்த ஈவெண்ட்டை போடுறதுக்கான ஒரு டைரியாகவும் யூஸ் பண்ணுறாங்க. சிலர் பிளாகை மெசேஜ் கன்வே பண்ணுறதுக்கான ஒரு கன்வேயிங் பிளாட்ஃபார்ம் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. சிலர் அவங்களோட ஒப்பீனியன் எக்ஸ்ப்ரெஷன்ஸை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம்ஸை யூஸ் பண்ணுறாங்க. சிலர் பிளாகை வருமானத்துக்காகவும் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து பிளாகில் நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு கண்டென்ட்டும் பிக்சராகவும் இருக்கலாம், வீடியோ கிளிப்பிங்காக இருக்கலாம், அல்லது ஆடியோ கிளிப்பிங்காகவும் இருக்கலாம். அந்த ஒவ்வொருத்தருடைய பர்சனல் எக்ஸ்ப்ரெஷன்ஸை டிஃப்ரெண்ட் மீடியாஸுக்கு சென்ட் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக இந்த பிளாக் வெப்சைட்ஸ் யூஸ் பண்ணுறோம். இந்த பிளாக் வெப்சைட்டில் ஃபோட்டோஸை ஷேர் பண்ண முடியும். நம்ம மொபைல் ஃபோனில் எடுத்துருக்கக்கூடிய ஃபோட்டோஸை டைரெக்டாக பிளாக் வெப்சைட்டுக்கு சென்ட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணியிருக்கு. அதே நேரத்தில் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏதாவது ஃபோட்டோஸ் ஏதாவது நம்ம கேப்சர் பண்ணோன்னா அதையும் பிளாகில் போடுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. மொபைல் ஃபோன் மூலமாக நம்ம பிளாகை போஸ்ட் பண்ணவோ அல்லது ரீட் பண்ணோன்னா அதை மாப் பிளாகிங் சொல்கிறோம்.
அடுத்து பிளாக் சிஸ்டம் டெவலப் பண்ணுறதுக்கு 3 முக்கியமான பொருட்கள் காம்பனன்ட்ஸ் வேணும். அது என்னலான்னா பிளாக் கிளைண்ட், பிளாக் பிளாட்ஃபார்ம், அடுத்தது பிளாக் ஹோஸ்ட். அதில் ஃபஸ்ட்டு பிளாக் கிளைண்ட்டை பற்றி பார்ப்போம். பிளாக் கிளைண்ட்டுன்றது ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர். அந்த வேர்டு, நோட்பேடு, வேர்ட் ப்ரெஸ் இந்த மாதிரியான டெக்ஸ்ட் எடிட்டர் மாதிரி அதை பிளாக் கிளைண்ட்டில் யூஸ் பண்ணுறோம். அதில் வச்சு நம்ம அந்த போஸ்ட் பண்ணக்கூடிய தேவையான அந்த கண்டென்ட்டை அதில் வச்சு டைப் பண்ணிக்கலாம். அதில் என்ன ஃபைல்ஸ் வேணாலும் நம்ம முதல்ல பார்த்த மாதிரி ஆடியோ, வீடியோ ஃபைல்ஸ் அல்லது வீடியோ கிளிப்பிங்ஸ் இந்த மாதிரி என்ன ஃபைல்ஸ் வேணுமோ அதை எல்லாமே இங்கே பிளாக் கிளைண்ட்டில் வச்சு நம்ம ரெடி பண்ணுவோம். Blog clients are of two types. One type is standalone application type that allow creating the post offline. Later it is published by going online. Second type is of client is remaining always online. Blog platform is the platform on which the software are running. Software is responsible for the features and facilities available to the blog. Color and appearance of the font must be Google and must be pleasing. Blog host is the server that offers web space to publish blog web pages. The host helps blogger to avoid tasks like installation, configuring and maintaining a different backend modules for blogs. பிளாக் கிளைண்ட்டை 2 டைப்பாக பிரிச்சுருக்காங்க. ஒன்று வந்து அந்த டைப் பண்ணுறத எல்லாமே ஆஃப்லைனில் வச்சுட்டு அடுத்து ரெடி பண்ண பிறகு போஸ்ட் பண்ணுறத ஆன்லைன் யூஸ் பண்ணுறது. 2வது டைப் வந்து டைப்பிங்கும் சரி போஸ்டிங்கும் எல்லாமே ஆன்லைன் பண்ணுறது. அடுத்தது பிளாக் பிளாட்ஃபார்ம். பிளாக் பிளாட்ஃபார்ம் வந்து பிளாட்ஃபார்மில் என்னெல்லாம் இருக்குன்னா அந்த பிளாக் சாஃப்ட்வேர் ரன் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸும் அந்த பிளாக் பிளாட்ஃபார்மில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய அந்த பிளாக் ஃபாண்ட் சைஸ் வந்து விசிபிளாக இருக்கணும். அதே மாதிரி அதில் ஃபாண்டோட கலர்ஸ் வந்து அந்த ப்ளீஸிங்காக இருக்கணும். பளிச்சுன்னு கண்ணை கூசுகிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அடுத்தது பிளாக் ஹோஸ்ட்டு. பிளாக் ஹோஸ்ட்டுன்றது சர்வர். அதில் நம்ம பிளாக் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு தேவையான ஸ்பேஸை அதில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் தரும். அதே நேரத்தில் நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன்ஸை பிளாக் வெப் பேஜஸாக பப்ளிஷ் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த பிளாக் ஹோஸ்ட் இருக்கிறதுனால நம்ம பிளாக் க்ரியேட் பண்ணுறதுக்கு எந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கான்ஃபிகர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த பேக்அண்ட் அப்ளிகேஷன்ஸை மெயின்டைன் பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது. எல்லாமே இந்த பிளாக் ஹோஸ்ட் வந்து பார்த்துக்கும். ஸ்டெப்ஸ் ஃபார் பிளாகிங். The first step for blogging is to visit blogsearch.google.com is used for searching the blog. Enter the keyword for search in the search box and click the button to search blog. The search engine make a search and display the search result. Post made by blogger can be viewed and the comment can be added. Blogger create blog content using blog client. Blog content is uploaded to the blog host. The complete web page is published in the web server, making it online. New aggregator software and services collect these feeds and present them to the end user. When the URL is copied and pasted to any feed reader, the feed is made available. ஸ்டெப்ஸ் ஃபார் பிளாகிங். பிளாக் க்ரியேட் பண்ணுறதுக்கு முதல் ஸ்டெப் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து பிளாக் சைட் என்னெல்லாம் இருக்குன்றதை முதல் சர்ச் பண்ணுறோம். அதுக்கு சர்ச் பாக்ஸில் போயிட்டு blogsearch.google.comனு டைப் பண்ணோம். டைப் பண்ணும்போது பிளாகர் சைட்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு அந்த லிஸ்ட் வந்து அதில் டிஸ்பிளே ஆகும். அடுத்து அந்த எந்த சைட் வேணுன்றதை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து பிளாகை போஸ்ட் பண்ணணும். போஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஆட் கமெண்ட் கொடுத்தோன்னா அவங்க வந்து என்ன பண்ணிக்குவாங்க, நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த ஆர்டிக்கிளை ரீட் பண்ணுவாங்க. ரீட் பண்ணிவிட்டு அதுக்கு கமெண்ட்டும் போஸ்ட் பண்ணுவாங்க. அந்த இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோன்னா பிளாகர் சைட் எதுன்னு ரெடி பண்ணிட்டோம் இல்லையா, பண்ண பிறகு பிளாக் கிளைண்ட்டில் வச்சு கண்டென்ட்டை நம்ம டைப் பண்ணுறோம். டைப் பண்ணி முடிச்சுட்டு அதை வந்து பிளாக் ஹோஸ்ட்டுக்கு வந்து நம்ம அப்லோட் பண்ணணும்.
அந்த பிளாக் ஹோஸ்ட்டுக்கு நம்ம அப்லோட் பண்ணும்போது அந்த இன்ஃபர்மேஷன் வந்து வெப் சர்வருக்கு போகும். கம்ப்ளீட் பண்ணக்கூடிய அந்த வெப் பேஜை வெப் சர்வருக்கு போகும். வெப் சர்வரில் அக்ரிகேட்டர்னு சாஃப்ட்வேர் சர்வீசஸ் இருக்குது. அந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணோன்னா நம்ம அனுப்பக்கூடிய அந்த பிளாக் ஆர்டிக்கல் இருக்கு இல்லையா, அதை ஃபீடாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். கலெக்ட் பண்ணி அந்த டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஃபீடோட யூஆர்எல் இருக்குல்ல, நீ அந்த அப்லோட் பண்ணுறல அந்த ஆர்டிக்கலோடைய யூஆர்எலை ஃபீட் ரீடரில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். பேஸ்ட் பண்ணி வைக்கிறதுனால யார் வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், அதை எடுத்து பார்க்க முடியும். All blogs software stores the feed in a database which permits easy accessing, archiving and searching. Template controls the position of the photos, logos and placement. அடுத்து நம்ம இப்போ ஃபீடுக்கு அனுப்புகிறோம் இல்லையா, அந்த அப்லோட் பண்ண இன்ஃபர்மேஷன் வெப் சர்வரில் போய்ட்டு வெப் சர்வர்லேருந்து ஃபீடில் ஸ்டோர் ஆகும்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஃபீடில் ஸ்டோர் பண்ணி இருக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே டேட்டா பேஸாக ஸ்டோர் பண்ணியிருக்கோம். டேட்டா பேஸாக ஸ்டோர் பண்ணியிருக்கிறதுனால எப்போ எந்த நேரத்தில் வேணாலும் யார் வேணாலும் அதை சர்ச் பண்ண முடியும், அதை ஆக்சஸ் பண்ண முடியும், மாடிஃபை பண்ண முடியும். இங்கே டெம்ப்ளேட் கண்ட்ரோல் இருக்கிறதுனால ஃபோட்டோஸ், லோகோஸ் நம்ம விருப்பப்படக்கூடிய பொசிஷனில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். பில்டிங் பிளாக் சைஸ். First step to build the blog is to visit the website www.blogger.com. Clicking the link creates your blog. Now appear inside the arrow at the bottom of the page. Different details to be given in this page, including email address, password and so on. It is necessary to have an email address to create a blog. The selected username must not contain any special characters. Display name is the name used by the blogger to sign the item posted. Building blog site. ஒரு blog site டெவலப் பண்ணணும்னா ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா blog வெப்சைட்டை விசிட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு www.blogger.com டைப் பண்ணணும். டைப் பண்ணி முடித்ததும் அந்த வெப் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அந்த வெப் பேஜுக்கு கீழே வந்து ஒரு ஆரோ மார்க் டிஸ்பிளே ஆகும். அந்த ஆரோ மார்க்கை நீ கிளிக் பண்ணேன்னா அதில் அந்த ஆரோ மார்க்கில் க்ரியேட் நியூ பிளாக்னு எழுதியிருக்கும். அந்த லிங்க்கை நீ கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் உங்ககிட்ட நிறைய டீட்டெயில்ஸ் கேட்கும். எக்ஸாம்பிளுக்கு இமெயில் நேம், பாஸ்வேர்டு, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் இன்ஃபர்மேஷன் கேட்கும். அதை எல்லாத்தையும் நீ ப்ரொவைட் பண்ணணும். அடுத்தது நீ ஒரு இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணி முடித்த பிறகு பிளாக் க்ரியேட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடும். அடுத்து நீ அந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணுறல, ஃபில் பண்ணும்போது யூசர் நேம் கேட்கும். அந்த யூசர் நேமில் எந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸும் நீ யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்து டிஸ்பிளே நேம் கேட்கும். டிஸ்பிளே நேமில் பிளாகருக்குள்ளே சைன் ஆகும்போது என்ன நேம் கொடுக்கணும், அந்த போஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஐட்டத்துக்கு என்ன நேம் கொடுக்கணுன்றத அந்த டிஸ்பிளே நேமில் ஸ்பெசிஃபை பண்ணணும். Finally, enter the randomly generated characters in the verification detail box to prevent the exploitation by automated software program. To accept the terms and conditions, check the checkbox. After entering the required field, proceed to the next page. The blog title is to be filled up in this page. The title can be anything. The blog address is the web address that is used by others to access the created blog. By default, the blog is published by the blogger at the blogspot.com site. Click the continue link appearing at the bottom of the page. To start posting the blog, click the link start blogging appear at the bottom of the page. எல்லா அந்த யூசர் நேம், பாஸ்வேர்டு, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி முடித்த பிறகு லாஸ்ட்டாக வெரிஃபிகேஷன் டீட்டெயில் பாக்ஸ் இருக்கும். அதில் வந்து ரேண்டமாக ஒரு கோட் வந்து ஜெனரேட் ஆகிருக்கும். மெயில் ஐடிலாம் ஓப்பன் பண்ணும்போது கேட்சி டிஸ்பிளே ஆகுது, அதே மாதிரி இந்த கேட்சியில் இங்கே வெரிஃபிகேஷன் பாக்ஸ் இருக்கும். அதில் அந்த ரேண்டமாக ஜெனரேட் ஆன அந்த கோடை நீ டைப் பண்ணணும். இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா
அந்த மெஷின் பண்ணலை, மேனுவலாக தான் மனுஷங்க பண்ணுறாங்கன்றதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இந்த சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது கீழே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கவனமாக ரீட் பண்ணிவிட்டு அதில் செக் பாக்ஸை எனேபிள் பண்ணணும். செக் பாக்ஸ் எனேபிள் பண்ணுறதுக்கு ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் இருக்கும். அதுக்குள்ளே வச்சு நீ கிளிக் பண்ணேன்னா டிக் மார்க் வந்து அப்பியர் ஆகும். அந்த டிக் மார்க் வந்துடுச்சுன்னா நீ அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை அக்செப்ட் பண்ணிட்டேன்னு அர்த்தம். அதை முடிச்சுட்டு அந்த நெக்ஸ்ட் பேஜை நீ கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணும்போது அடுத்த பேஜில் பிளாக் பற்றின அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்கும். பிளாகுக்கு டைட்டில், நீ ஒரு ஆர்டிக்கிள் ரெடி பண்ணுற இல்லையா, அந்த ஆர்டிக்கிளுக்கான டைட்டில் கேட்கும். அடுத்து அந்த டைட்டிலில் வெப்சைட் அட்ரஸ் யாரெல்லாம் நீ க்ரியேட் பண்ண அந்த ஆர்டிக்கிளை பார்க்கலாம், பிளாகை பார்க்கலான்றத அவங்களோட வெப்சைட் அட்ரஸை நீ கொடுத்துட்டேன்னா அவங்க எல்லோரும் நீ க்ரியேட் பண்ண அந்த ஆர்டிக்கிளை பார்க்க முடியும். அடுத்தது அந்த பிளாகை பப்ளிஷ் பண்ணும்போது டிஃபால்ட்டாகவே அந்த பிளாக் spot.com அந்த வெப்சைட் அட்ரஸில் ஆட்டோமேட்டிக்காக அங்கே பப்ளிஷ் ஆகும். அடுத்தது அந்த பேஜுக்கு கீழே கண்டினியூ லிங்க்குன்னு ஒரு ஆப்ஷன் டிஸ்பிளே ஆகும். அதை நீ கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே அந்த பேஜுக்கு கீழே ஸ்டார்ட் பிளாகிங்னு ஒரு லிங்க் அப்பியர் ஆகும். அந்த லிங்க்கை நீ கிளிக் பண்ணணும். Fill the title field, press the tab key and move to the main text window. Click the link published post to publish the created post on the site. It is necessary to set the button allow new comments on this post to yes. It is possible to view the post, edit the post or create new post by clicking the appropriate link appearing on this page. அந்த பிளாக் டைட்டில் இதெல்லாம் கொடுத்து முடித்த பிறகு டைட்டில் ஃபீல்டில் தேவையான இன்ஃபர்மேஷனை பிளாகுக்கு என்ன டைட்டில் கொடுக்குறியோ அந்த டைட்டிலை ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு டேப் கீயை ப்ரெஸ் பண்ணனா அது மெயின் பேஜுக்கு ஓப்பன் ஆகும். அந்த மெயின் பேஜில் பப்ளிஷ் போஸ்ட்னு ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை நீ கிளிக் பண்ணிவிட்டு அலவ் நியூ கமெண்ட்ஸ்ன்ற அந்த ஆப்ஷனை எஸ்ன்னு செலக்ட் பண்ணி விடணும். அப்படி நீ செலக்ட் பண்ணேன்னா நீ க்ரியேட் பண்ண அந்த பிளாகு சம்மந்தமாக கமெண்ட்ஸ் எல்லாம் உனக்கு வரும். அடுத்தது அந்த க்ரியேட் பண்ணி முடித்த பிறகு நீ என்ன பண்ணிக்கலாம், பிளாகில் போஸ்ட் பண்ணவும் செய்யலாம், எடிட் பண்ணலாம், புதுசாக ஒரு பிளாக் வேணுனாலும் க்ரியேட் பண்ணிடலாம். அது எல்லாமே அந்த அப்ராப்ரியேட் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணியே நம்ம ஈஸியாக பண்ணிட முடியும். Social networking. Social networking provides opportunity for internet users to make new friends on the network. Social networking sites include facilities for exchanging mails, making chat, sharing photos, scribble message, sending files, publishing and viewing profiles. Social networking site. சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட் வந்து இன்டர்நெட் மூலமாக புதிய ஃப்ரெண்டு பிடிக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக வந்து இந்த சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சோஷியல் நெட்வொர்க் சைட் மூலமாக என்ன பண்ணிக்கலாம், மெயில்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், சேட்டிங் பண்ணிக்கலாம், ஃபோட்டோஸை ஷேர் பண்ணலாம், ஸ்க்ரிபிள் மெசேஜஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அடுத்து கிஃப்ட் சென்ட் பண்ணிக்கலாம், நம்மளுடைய ப்ரொஃபைல்ஸை பப்ளிஷ் பண்ணவும் செய்யலாம், போஸ்ட் பண்ணவும் செய்யலாம். The first social networking site named Classmate.com came up in 1995. Social networking sites are more interactive in nature when compared to the other websites. Some of the most popular social networking sites for finding friends are Orkut, MySpace, Facebook, etc. Some social networking sites are mainly intended for business people. Business sites helps to exchange business cards, meeting colleagues, and discussions with business partners. Some of the networking sites deals with hobbies and certain others are focused to special interested groups such as car lovers, technology professionals, book lovers. முதல்ல 1995 சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அதுக்கு என்ன பேர் கொடுத்துருந்தாங்கன்னா classmates.com பேர் கொடுத்துருந்தாங்க. இந்த சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்ஸில் வந்து
மற்ற வெப்சைட்ஸை விட ரொம்ப அதிகமாக இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து இதில் இருக்குது. அந்த ஃபேமஸான சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னா ஆர்குட், மைஸ்பேஸ், ஃபேஸ்புக் இந்த மாதிரியான பாப்புலரான நெட்வொர்க்கிங் சைட்ஸ் இருக்குது. சிலர் வந்து இந்த நெட்வொர்க்கிங் சைட்டை பிஸ்னஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. பிஸ்னஸ்மேன் இந்த நெட்வொர்க்கிங் சைட் மூலமாக சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட் மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட பிஸ்னஸ் கார்ட்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அவங்க கொலீக்ஸ் கூட மீட் பண்ணுறதுக்கான ஒரு பிளேஸாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கு இடையில டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு இந்த நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக இந்த சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்டை யூஸ் பண்ணுறாங்க. சிலர் என்ன பண்ணுறாங்க, சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்டை பொழுதுபோக்கு அம்சமாகவும் யூஸ் பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தருக்கு எந்தெந்த டாபிக் ரிலேட்டடாக இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த டாபிக் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் பேசுகிறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. கார் பிரியர்களுக்கு கார் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். டெக்னாலஜி ப்ரொஃபஷனல்ஸ் அவங்களோட ப்ரொஃபஷனல் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸை போஸ்ட் பண்ணவும் செய்யலாம், ரீட் பண்ணவும் செய்யலாம். புத்தக பிரியர்களுக்கு புத்தக சம்மந்தமான எல்லா விஷயங்களையும் இந்த சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்டில் கெட் பண்ண முடியும். The first steps is to sign in for a new account by visiting the site. Different personal details are to be given in the appropriate text box before submitting the registration form. Presence of checkbox and optional box helps to complete the registration form easily. The success of registration is usually informed by sending email to the user. Using the username and password, it is possible. Creating profile, searching for friends, making new comments. Orkut is named after its creator Orkut, a former employee of Google. This site helps to upload photos, videos and profiles. To log into the site, the email address and passwords are necessary. Social networking sites. சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்டில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்டை நீ ஆக்சஸ் பண்ணணுன்னா முதல்ல என்ன பண்ணியிருக்கணும், நீ அதில் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கணும். அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கேட்கும். அந்த ஃபார்மில் நீ எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணலாம். அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதில் ஆப்ஷனல் பட்டன் செக் பாக்ஸாக வச்சுருப்பாங்க. அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ஈஸியாக ஃபில் பண்ணிடலாம். ஃபில் பண்ணி அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சுன்னா அந்த இன்ஃபர்மேஷன் வந்து உன்னுடைய இமெயிலுக்கு வரும். இமெயிலுக்கு வந்த பிறகு நீ என்ன பண்ணிக்கலாம், யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு அந்த சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்டுக்குள்ளே லாகின் ஆகலாம். லாகின் ஆகிட்டு என்ன பண்ணிக்கலாம், உனக்கு நீ ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிக்கலாம். உன்னோடைய ஃப்ரெண்ட்ஸ் அதில் கண்டுபிடிக்கலாம். அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஆர்குட் இந்த சைட்டுக்கு ஏன் இந்த பேர் வந்ததுன்னா, கூகுளில் வேலை பார்த்துட்டு இருந்தவர், அவரோட பேர் வந்து ஆர்குட். அவர் கண்டுபிடிச்சதுனால அந்த நெட்வொர்க்கிங் சைட்டுக்கு ஆர்குட்னு நேம் கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்குட் சைட்டில் நீ என்னெல்லாம் பண்ணிக்கலாம்னா ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணிக்கலாம், வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கலாம், ப்ரொஃபைல்ஸும் அப்லோட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. இந்த ஆர்குட் சைட்டை நீ ஆக்சஸ் பண்ணணுன்னா இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணி அதில் பாஸ்வேர்டு இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணணும், பாஸ்வேர்டும் கண்டிப்பாக கொடுத்துருக்கணும். Since Orkut is also a Google site, it is better to have a Gmail address. By providing the email address and password and clicking the sign in button, it is possible to log in to the site. If the visitor has no email address, it is necessary to register for a new email address by clicking the join new link below the page. This page opens the registration form and filling and submitting the form creates a new Gmail account. The home page of Orkut provides several links. அடுத்து இந்த ஆர்குட் சைட்டில் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நீ ஜிமெயிலில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கணும். அப்படி ஜிமெயிலில் உனக்கு அக்கௌண்ட் இல்லைன்னா என்ன பண்ணிக்கலாம்னா ஜாயின் நியூ ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வரும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் கேட்கக்கூடிய அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீ ஃபில் பண்ணி சப்மிட் கொடுத்துட்டேன்னா என்ன பண்ணிக்கலாம், உனக்கு ஜிமெயில் அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். இந்த ஜிமெயில் ஐடியை கொடுத்து பாஸ்வேர்டு கொடுத்து நீ அதுக்குள்ளே லாகின் ஆகிட்டு முதல்ல பார்த்த மாதிரி ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறது, ஷேர் பண்ணுறது, ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறது மாதிரி எந்த வேலையும் பண்ணிக்கலாம். அந்த ஆர்குட் ஹோம் பேஜுக்கு நீ போனேன்னா நிறைய லிங்க்ஸாக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உனக்கு எந்த ஏரியாவில் இன்ட்ரெஸ்ட்டோ அதை நீ செலக்ட் பண்ணிக்கலாம்.
Etiquettes in networking site. User must follow certain etiquette which is while in social networking site. Always use polite language. சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்டை நீ யூஸ் பண்ணணுன்னா சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை நீ ஃபாலோ பண்ணணும். என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குதுன்றதை ஒன் பை ஒன்னாக நம்ம பார்ப்போம். அந்த சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்டை நீ யூஸ் பண்ணும்போது வார்த்தைகள் யாரோடைய மனதையும் புண்படுத்துகிற மாதிரி இருக்கக்கூடாது. The term cyberbullying is used to indicate causes of harassments in websites such as cruel form of posting, creating wrong profile, sending malicious emails and so on, using nickname instead of actual name. It is better to group friends as personal, official, business and so on. It is very essential to follow different security tips in this site. Avoid posting photographs to such sites since photographs can be misused. Before posting details, check the privacy policies as well as the rules of the site. Always set up and run spam filters, virus scanner and firewalls on the computer. Report about the abuse and crime behavior must be given to the law enforcing agent. Downloading unknown files from the site must be avoided. இந்த நெட்வொர்க்கிங் சைட்டில் சைபர் பில்லிங் கான்செப்ட் யூஸ் பண்ணுறாங்க. சைபர் பில்லிங்னா அந்த ஹராஸ்மெண்ட்ஸ் ரிலேட்டடாக எந்த புகாரை வேணாலும் கொடுக்க முடியும். அப்படின்னா அந்த சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்டில் தப்பான வார்த்தைகள் யூஸ் பண்ணுறது, மோசமான படங்கள், இந்த மாதிரி அந்த தேவையில்லாமல் வைரஸ் ஃபைல்ஸ் சென்ட் பண்ணுறது, இந்த மாதிரி எதாவது பண்ணாங்கன்னா இவங்களுக்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நம்ம சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட் க்ரியேட் பண்ணும்போது நம்மளுடைய ஒரிஜினல் நேம் கொடுக்குறதுக்கு பதில் நிக் நேம் யூஸ் பண்ணி அந்த நெட்வொர்க்கிங் சைட்டை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்டில் ஃப்ரெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸை குரூப் பண்ணிக்கலாம். பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு, அடுத்த அஃபிஷியல் ஃப்ரெண்ட்ஸு, பர்சனல் ஃப்ரெண்ட்ஸு, அப்படி நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸை நம்ம குரூப் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து நம்ம நெட்வொர்க்கிங் சைட்டை ஆக்சஸ் பண்ணும்போது செக்யூரிட்டி டிப்ஸ் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதை எல்லாத்தையுமே நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ நெட்வொர்க்கிங் சைட்டில் ஃபோட்டோஸ் எதுவுமே பப்ளிஷ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும். எதுக்காகனா நம்மளோட ஃபோட்டோவை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த நெட்வொர்க்கிங் சைட்டை நம்ம ஆக்சஸ் பண்ணும்போது அதில் டேர்ம்ஸ் அண்ட் பாலிசி முதல்ல கொடுக்குறோம் இல்லையா, கொடுக்கும்போது அதை கவனமாக ரீட் பண்ணி நமக்கு எதெல்லாம் வேணுமோ அதை மட்டும்தான் அந்த எனேபிள் பண்ணி விடணும். அதே மாதிரி கம்ப்யூட்டரில் வச்சு நம்ம இந்த நெட்வொர்க்கிங் சைட்டை சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்டை ஆக்சஸ் பண்ணுறதா இருந்தோன்னா நம்ம சிஸ்டத்தில் அந்த ஸ்பேம் ஃபில்டர்ஸ், அந்த வைரஸ்ஸு, இது மாதிரிலாம் அந்த அட்டாக் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணலாம். அதுக்கு ஸ்பேம் ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். வைரஸை டிடெக்ட் பண்ணுறதுக்கு வைரஸ் ஸ்கேனர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபயர்வால் யூஸ் பண்ணும்போது அன்வான்ட் ஃபைல்ஸ் எதுவுமே கம்ப்யூட்டருக்குள்ளே வராமல் ப்ரிவென்ட் பண்ணிக்கும். அடுத்து கிரிமினல் பிஹேவியர்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அந்த லா என்ஃபோர்ஸிங் ஏஜென்ட்டுக்கு அவங்களுக்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ணலாம். தெரியாதவங்க யாராவது அனுப்பக்கூடிய அந்த ஃபைல்ஸை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறத தவிர்க்கலாம்.